வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி, எஸ்ஆர்பி, சிசிபி நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்த ரேஷன் கடை பணியாளர்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுவாங்க. ஃபில்லப் பண்ணி முடிஞ்சிடும். அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது ஜனவரி முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் எண்டுலேயே கூட வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ ரேஷன் கடைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. போஸ்டிங் மட்டும்தான். மேபி இன்னும் ஒரு 5 days 10 days போஸ்டிங் போட்டாலுமே நமக்கு அடுத்த ஒரு 15-20 நாள் வந்து இந்த மாதத்துலேயே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இதற்கான டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி பப்ளிஷ் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி, சிசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி பப்ளிஷ் ஆகும். அது இல்லாமல் டிஆர்பிக்கு ஒரு மாவட்டத்துலேயும் எத்தனை மாவட்டம் இருக்குதோ அத்தனை மாவட்டத்துலேயும் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவல்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற தகவல் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த டிஆர்பிக்கு மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 6 monthக்குள்ளே 2 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி கொடுக்க போகிறாங்க. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி கடந்த வருடம் படித்து முடித்த நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியில் 8 லட்சம் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் மினிமம் பார்த்தீங்கன்னாலே குரூப் 4லாம் 18 லட்சம் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. தேர்வு எழுதுறதும் அவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. அதில் காம்படிட் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு பதிலாக மினிமம் பார்த்தீங்கன்னா கடைசி டிஆர்பிலலாம் இதில் ஒரு 40,000 நபர்கள் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ 40,000 நபர்கள் தான் போட்டியும் போட்டிருந்தாங்க. இவ்வளோ கம்மியான, அதாவது ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் நபர்கள் வரும்போதே நீங்கள் எவ்வளோ காம்படிஷன் கம்மி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு லட்சக்கணக்கில் எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் போகும்போது கண்டிப்பாக நம்மளால் போட்டி போட்டு உள்ளே போக முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருடமும் இதற்கு முன்னாடி வருடமும் படித்த நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கரஸில் படிக்கிற ரெகுலரில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம வந்து இதற்காக பிரத்யேகமாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா புக்காக வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அதுக்கு 2,000 ரூபாயும், டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து மெட்டீரியல் இரண்டுமே தேவை அப்படின்ற நபர்கள் 3,000 ரூபாயும் வந்து பே பண்ணணும். வெறும் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா 1000 rupees நீங்கள் வந்துட்டு பே பண்ணிவிட்டு குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம். குரூப்பில் வந்து பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக கொஸ்டின் கொடுத்துருவோம். மெட்டீரியல் வந்து புக்காக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ புக்கு கையில் இருக்கும். புக்கை கையில் பார்த்துட்டு படிச்சுட்டு வரக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த முயற்சியை தொடர்ச்சியாக பண்ணினீங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஐயோ நம்மளால் மார்க் வாங்க முடியுமோ, நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ அப்படின்ற பயமே தேவையில்லை. ஸோ நல்ல லெவலில் படித்து ரெடியாக இருக்கலாம். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.